ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். யதா யத்தம் ஜகச்சக்ரம் காலச்சக்ரம் ச சாஸ்வதம் பாத்து வஸ்தத்பரம் சக்ரம் சக்ரரூபஸ்ய சக்ரிணஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தின் 2வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்திலிருந்து தான் நம்ம தேசிகன் உண்மையாகவே இந்த ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தை துவங்குகிறார் என்று சொல்லலாம். என்றால் இந்த ஸ்லோகத்தில் முதல் ஆயுதமாக 16 கரங்கள் 16 ஆயுதங்கள் என்று பார்த்தோம். அந்த 16 வெப்பனில் ஃபர்ஸ்ட் ஆயுதமாக இருப்பது அந்த சக்கரம் தான். அதனால் இதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும் என்றால், பெருமாளுடைய சங்கல்பத்திலிருந்து, அவருடைய அந்த எண்ணத்திலிருந்து சக்கரத்தாழ்வார் தோன்றுகிறார். அதாவது சுதர்சன சக்கரம் தோன்றுகிறது. அந்த ஒரு ஆயுதம் அதன் சங்கல்பத்தினால் 16 ஆயுதங்களை உருவாக்கி கொண்டு சக்கர தாழ்வாராக விளங்குகிறது என்றுதான் நம்ம அதை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் சுதர்சனார்வாரின் அந்த 16 ஆயுதங்களில் முதல் ஆயுதமாக அதே சக்கரம் தான் இருக்கு. பெருமாளின் சக்கரத்தின் கரத்தில் இன்னொரு சக்கரம் இருக்கு. இப்ப இந்த சுதர்சன சக்கரத்தை பற்றி இந்த இடத்தில் இந்த ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் கூறுவது, யதாயத்தம் ஜகத் சக்கரம் காலச்சக்கரம் ச சாஸ்வதம். யதாயத்தம் ஜகத் சக்கரம், இந்த பிரபஞ்சத்தையே சுழல வைக்கிற ஒரு சக்கரமாக தான் இந்த சக்கரம் இருக்கு. ஒரு சக்கரத்தின் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு முக்கியத்துவம் என்ன என்றால், அது எந்த இடத்திலிருந்து துவங்குறதோ ஒரு சுட்டு முடிஞ்சிருது என்றால் திருப்பி அதே இடத்துல தான் நிற்கும். ஆனால் அந்த இடத்துல நிற்கிறதுங்கிறதுக்காக திருப்பி சுத்தாதான் அவசியம் இல்லை. அது திருப்பியும் சுத்தும், ஒரு இடத்துக்கு வரும், திருப்பியும் சுத்தும், அதே இடத்துக்கு வரும். இது மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் இந்த சக்கரம் என்பது இந்த நம்மளோட தர்மத்தில் பல விஷயங்களுக்காக இதை பயன்படுத்துகிறார். உதாரணத்திற்கு பிறப்பு இறப்பு என்பதை ஒரு சக்கரம், சம்சார சக்கரம் என்று சொல்றார். பிறந்தவர் இறக்கதான் செய்வார், இறந்தவர் மீண்டும் பிறப்பார், மீண்டும் அவர் இறப்பார், மீண்டும் பிறப்பார். ஒரு சக்கரம் மாதிரி அது போய்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு சக்கரமானது காலத்தின் சொரூபமாகவும் இருக்கு. ஏனென்றால் நம்மளுடைய தர்மத்தில் இருக்கும் காலம் என்பது 4 யுகங்களை கொண்டது. கிருத, திரேதா, துவாபர, கலி. ஆனால் கிருத்த யுகம் அதாவது சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகம் முடிந்த பிற்பாடு மீண்டும் சத்தியயுகம் துவங்கும். அதனால் காலமும் சக்கரத்தை போலதான் சுழன்று கொண்டிருக்கு. அதனால் இந்த ஒரு சக்கரம், இந்த ஒரு சுதர்சன சக்கரமானது கால சக்கரமாக இருந்து அனைத்தையும் படைக்கவும் செய்கிறது, அனைத்தையும் அழிக்கவும் செய்கிறது. என்றால் நேரம் வந்துவிட்டது என்றால் எதாலும் இருக்க முடியாது. அழிவுக்கான நேரம் வந்துடுது என்றால் அனைத்தும் அழிந்தேதான் தீரும். அதனால்தான் அனைத்திற்குமே, படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு சக்கரமாக, அந்த ஒரு காலமாகவே இந்த சக்கரம் இருக்கு என்று அழகாக இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு பெண் தன்னுடைய தங்க வளையலை கையில போட்டுண்டு அந்த ரோட்ல நடந்து போறாளாம். போயிட்டு இருக்கும்போது நல்லா கையை வீசி வீசி நடந்து போறா. அப்பதான் அந்த வளையல் ஒன்றுத்தோட ஒன்று மோதும் போது உருவாகிற சத்தத்திலேயாவது யாராவது திரும்பி பார்க்குறாளா என்பதுதான் அந்த பெண்ணின் ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும், எவ்வளவுதான் கைகளை தூக்கி தூக்கி எல்லாரும் கண்ணு முன்னாடியே கொண்டு போய் காட்டினாலும் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. சரி, ஏதோ காட்டுறியா, பார்த்துட்டேன், கிளம்புறேன் என்று சொல்லி போயிட்டே இருப்பாளாம். யாருமே நின்று சரி நல்லா இருக்கே, அழகா இருக்கே, இது எங்க வாங்கினா, இப்படியெல்லாம் யாருமே கேட்கவே இல்லையா. இதை பார்த்துட்டே அந்த பெண் யோசிக்கிறாளாம். எல்லாம் சரியாக தானே போனது, எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணோம், அப்புறம் எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு தங்க வளையல், இவ்வளோ விலை உயர்ந்த ஒரு தங்க வளையல் என் கையில் இருக்கே என்பதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாளே. இப்போ நான் இதை அவளோட கவனத்தை ஈர்ப்பதற்காக தான் செஞ்சேன். ஆனால் அவளோட கவனத்தை ஈர்க்க முடியல என்றால் இதை செய்தது வீணாக போய்விட்டதே என்று யோசிக்கிறாளாம் இந்த ஒரு பெண். இந்த மாதிரி யோசிக்கும் போது, நான் ஏதாவது ஒன்று செய்து இந்த தங்க வளையலை அவளோட கவனத்திற்கு கொண்டு வரணும். அவள் இந்த தங்க வளையலை பார்த்து இது இந்த பெண்ணுடையது என்று என்னையும் பார்க்க வேண்டும், அவளோட கவனத்தை நான் பெற்றே தீர வேண்டும் என்று ஒரு உறுதிக்கு வராலாம் இந்த பெண்.
அப்போ இந்த பெண்ணோட மனதில் ஒரு யோசனை வரதாம். சரி, இதை செய்தால் நிச்சயமாக அவ என் மேல கவனம் செலுத்துவா என்று ஒரு பெரிய முடிவு, ஒரு பெரிய யோசனை வர்றதாம் இந்த ஒரு பெண்ணுக்கு. அப்படி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த யோசனை என்ன, அந்த அந்த ஒரு யோசனையை, அந்த ஒரு முடிவை அவள் செயலுக்கு கொண்டு வந்தாளா? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.